சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அரிசி அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க போனால் பிறர் பொருட்களை வாங்கினால்தான் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் தருவோம் என்று சில ஊழியர்கள் கட்டாயப்படுத்தும் சம்பவம் நடந்து வருகிறது. ரூபாய் 100 அல்லது குறைந்தது ரூபாய்க்கு மேல் ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துவது நடக்கிறது. குறிப்பாக வெளியூர் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் நீங்களாக விருப்பப்பட்டு பொருட்களை வாங்கலாம். ஆனால் ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினால் வாங்காதீர்கள். மாறாக கடை ஊழியர் குறித்து தாராளமாக புகார் அளிக்கலாம். ரேஷன் கடை எண், ரேஷன் கடை ஊழியர் பெயர் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகத்தின் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம். ரேஷன் கடைகள் குறித்து புகார் அளிக்க அனைத்து ரேஷன் கடைகள் முன்பும் தெளிவாக பெரிய போர்டே வைக்கப்பட்டிருக்கும். தாசில்தார், வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் வரை பல பேர் ஃபோன் எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் புகார் தெரிவிக்கலாம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரணம் கேட்டு ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்த சென்னை வாசிகளுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் இன்று முதல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் தகுதியானவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 6000 பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் 3 to 4 தேதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. மிக்ஜாம் புயலால் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மக்கள் நிவாரண உதவியாக ரூபாய் 6000 வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு புயல் வெள்ள நிவாரணத் தொகை நியாய விலைக் கடைகளின் மூலம் ரொக்கமாக வழங்கப்பட்டது. மேலும் குடும்ப அட்டை இல்லாதவர்கள், வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டது. ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து தனித்தனியாக விண்ணப்பித்து தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவரங்கள் தெரிவித்து நிவாரணம் பெற்றுக்கொள்ள அரசு அறிவுறுத்தியிருந்தது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ரேஷன் அட்டை இல்லாத 5.5 லட்சம் பேர் புயல் வெள்ள நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர். அவர்கள் பற்றி கணக்கெடுக்கப்பட்டது. இந்நிலையில் ரேஷன் அட்டை இல்லாமல் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் 6000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. தகுதி வாய்ந்தவர்களுக்கு ரூபாய் 6000 வங்கிக் கணக்கில் இன்று முதல் வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.